வணக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டீலஜ் வால்வ் சிஸ்டம் 2 பண்ணியிருக்கோம். அதில் ஒரே இடத்துல ரெண்டு பெயின் பூத்து, அந்த 2 பெயின் பூத்துக்கும் 2 டீலஜ் வால்வ் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 25 mm வந்து ப்ரெஷர் ஸ்ப்ரிங்க்லராகவும் 100 mm வந்து ஓப்பன் ஸ்ப்ரிங்க்லருக்காகவும் பண்ணியிருக்கோம். மேலேருந்து வர ஹெடர் லைனை நம்ம வந்து கீழே ஒயிட் ஸ்டைனர் மூலயமா பட்டர்ஃப்ளை மூலயமா கனெக்ட் பண்ணிவிட்டு டீலஜ் வால்வில் கொடுத்து டீலஜ் வால்வ்லேருந்து 100 mm லைன் மூலயமா அவுட் எடுத்துருப்போம். இது என்ன ஃபங்க்ஷன் நம்ம பண்ணியிருக்கோன்னா, இன்கேஸ் ஆஃப் ஃபயர் ஆகும்பொழுது பெயின் பூத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பெயின் பூத்தில் ஃபயர் ஆகும்போது ப்ரெஷர் ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆன உடனே ப்ரெஷர் ட்ராப் மூலயமா நம்ம போட்டிருக்க ஓப்பன் நாசில் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது 2 பெயின் பூத்தோட வியூ. இது 2 பெயின் பூத்துலையுமே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஸ்ப்ரிங்க்லரும் கீழே வந்து ஓப்பன் நாசிலும் கொடுத்துருப்பேன். இது 2வது ஸ்ப்ரிங்க்லருக்கான போகிற லைனு. என்டர் லைனை உங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்பேன், அது பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் பைபாஸ் வால்வும் இருக்குது, ட்ரைன் வால்வும் இருக்குது, எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே ஆக்சுவல் லோட் பார்த்தீங்கன்னா 7.5 பாரில் இருக்குது. இன்கேஸ் ஆஃப் ஃபயர் வந்து 7.1 பார்லையும் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெடர் லைனு. நம்ம மெயின் லைன்லேருந்து நம்ம டோட்டல் கமிஷனிங் முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் இப்படி தாங்க இருக்கும். இதில் நம்ம ப்ரெஷர் டெஸ்ட்டும் பண்ணிட்டோம், நம்ம லீக்கேஜ் டெஸ்ட்டும் பார்த்தாச்சு. டோட்டல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அந்த அவுட்புட் வியூ மட்டும் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன், அது மட்டும் பாருங்கள்.